வணக்கம், நான் ராஜி. ஃபோட்டோஸ் எடுக்கிறது இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இல்லைங்களா? எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன், எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். ஆனால் என்ன தான் நம்ம கையில் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலும் டிவியில் இருக்கக்கூடிய மூவ் ஆகக்கூடிய பிக்சர்ஸை நம்மளால் கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஹரிசாண்டல் லைன்ஸ் அல்லது வெர்டிக்கல் லைன்ஸ், ஒரு கருப்பு நிற கோடுகள் இதில் இருக்கும் இல்லைங்களா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஃப்ரேம் ரேட் அப்படி இல்லைன்னா ரெஃப்ரெஷர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு அந்த ஃப்ரேம் எத்தனை தடவை ஃப்ளாஷ் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் ரோல் வச்சு விளையாண்டுருப்பாங்க. ஒரே படம் அடுத்த அந்த ஃபிலிமில் அந்த நெகட்டிவ் ஃபிலிமில் இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு கண்டினியூவஸாக அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மூவ் ஆகும்போது அது எல்லாமே மோஷன் பிக்சராக தெரியுது. ஸோ இது ரஃபாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 20 மில்லி செகண்டுக்கு நமக்கு அந்த ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ இது ஒரு ஃப்ரேம்லேயும் இதே மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த மூவ்மெண்ட் நமக்கு கண்டினியூஸாக தெரியுது. இப்போ கேமராவோடைய ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 100th ஆஃப் அ செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வினாடியில் 100ல் 1 பங்கு தான் இதோட இது இருக்கும். ஸோ அப்போது இந்த ஷட்டர் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லி செகண்டுக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்த்தோம், 20 மில்லி செகண்டுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டைம் இன்டர்வல் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த கேமரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி பிக்சரை ஃப்ரீஸ் ஆக்கிட்டு நமக்கு அந்த மோஷன் எடுத்து கொடுக்குது. ஸோ அப்போ அந்த ஃப்ரீஸ் ஆக்கும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லைனையும் சேர்த்து நம்மளுடைய கேமரா கவர் பண்ணுதுங்க. இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய மெயின் ரீசன். ஸோ அப்போ ஒரு டிவியிலேருந்து நீங்கள் ஒரு பிக்சரை எடுக்கணும் அப்படின்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 1/8 ஆஃப் அ செகண்ட் அதோடைய ஷட்டர் ஸ்பீடு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். அதாவது ஷட்டர் ஸ்பீடு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரேம் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிவியில் இருக்கக்கூடிய மூவிங் பிக்சர்ஸையும் ஃபோட்டோ எடுக்கலாம். இன்றைக்கி திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் அடக்கமுடைமை. குறள்: கதம் காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. சினத்தை காத்து கல்வி கற்று அடங்கி வாழும் சிறப்பை பெற்றுள்ளவனை அறம் அவன் வழியில் சென்று காத்திருக்கும். கண்டிப்பாக கோவத்தை அடக்கி நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அந்த பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணமே நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். இன்றைக்கி நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.